100 இடத்துல போய் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஒரு இடம் கிடைக்கிறது கஷ்டமா இருக்குது. இப்போ ஏன் அதை பத்தின புரிதல் இல்லை, அவங்க அது ஒரு வேஸ்டான்னு நினைக்கிறாங்க. யாருமே இந்த ஃபயர் செக்யூரிட்டி இருக்கா இல்லையா, ஃபயர் ஆன பிற்பாடு கண்டுபிடிப்பானுங்க. எதுவுமே ஒரு முடிஞ்ச பிற்பாடு எல்லாமே கண்டுபிடிப்பாங்க. அவன் வெளிநாட்டுல இருந்து வந்த திருடன் அது வரைக்கும் தெரியாது. அவன் 20 வருஷம் நம்ம கூட தான் வந்திருப்பான். நீங்க சிங்கப்பூர் போனீங்கன்னா ஒரு சிகரெட் துண்டு நீங்க கீழே போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு $500 ஃபைன் பண்ணுவான். நம்ம இதுல அப்படி இல்லை, வாந்தியே எடுத்த ரோட்ல வாந்தியே எடுத்தா கூட அவனுக்கு கேட்க போறது கிடையாது. பல கோடி ரூபாய் செலவு பண்ணி எல்லாம் வச்சது உண்மைதான். அந்த சுனாமியோடைய அந்த புகையை உள்ளே நுழைய முடியாது, அவ்வளவு பேட் ஸ்மெல். எல்லா தேவையற்ற வேலைகளை செய்யக்கூடியவங்களுக்கு அது வந்து புகலிடம் ஆயிடுது. வாங்கி கொடுத்த பொருள் எங்க போச்சு கொஸ்டின் பண்ணணும். அப்போ அவங்க பயம் இருக்கும். அது சரி வாங்கி கொடுத்தீங்க, அந்த பீரியட் மாறிடுச்சு, இப்போ அந்த கட்சிக்காரன் வாங்கி கொடுத்தான் போடா, இந்த கட்சிக்காரன் வந்தோன்னா அதை பூரா மதிக்கிறதே கிடையாது. நம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம் தமிழில் நம்ம வந்துட்டு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவோம், சமூக நிகழ்வுகள் குறித்தும் பேசுவோம். அதுபோல் ஒரு இன்றியமையாத டாபிக் இயற்கை. இயற்கையை வந்து நம்ம ரசிக்கிறோம். அந்த இயற்கை சில நேரங்களில் வந்துட்டு புரட்டி போடக்கூடிய இடத்துலையும் இருக்குது. அதை டிசாஸ்டர்னு சொல்லக்கூடிய இயற்கை பேரிடர்கள் அது ஏன் உருவாகிறது, அதை எப்படி தடுக்க வேண்டும், மக்கள் அதிலிருந்து எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் என்கிற தலைப்பில் இன்று நம்மிடையே உரையாட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் திரு இமானுவேல் ஜெயராஜ் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். எங்களை போன்றவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை நல்கிய உங்கள் நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். நன்றிங்கய்யா. ஐயா, இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசிட்டு வரோம். அதில் வந்துட்டு உங்களை மாதிரி ஒரு மனிதரை நான் சந்திக்கிறதுல எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு வந்து இயற்கை என்பது நம்முடைய தாய்க்கு நிகரான ஒரு விஷயம். அந்த இயற்கையை நம்ம ரசிக்கிறது அளவுக்கு அதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, எந்த அளவுக்கு அழகாக இருக்கிறதோ அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு. அந்த வகையில் இயற்கை மிகப்பெரிய அழகான ஒரு விஷயம், அதில் எவ்வளோ பெரிய ஆபத்தும் இருக்குது. அந்த மாதிரியான பேரிடர்கள் உருவாகிறதுக்கு என்ன காரணம்? முதல் பேரிடர்னா என்னங்கய்யா? பேரிடர் அப்படிங்கும்போது ஏதோ ஆயிரக்கணக்கான பேர் சாகணும், அல்ல பெரிய பெரிய கட்டடங்கள் விழணும், அதுதான் பேரிடர்னு நினைக்கிறோம். ஆனால் அது பேரிடர் கிடையாது. எங்கெல்லாம் 3க்கு மேற்பட்ட உயிர்கள் பலியாகுதோ அது அனைத்துமே ஒரு பேரிடர் தான். ஏன்னா நம்மளால அந்த 3 பேருடைய உயிரை மாதிரி திருப்பி கொண்டு வர முடியாது, அது ஒரு பெரிய லாஸ். அதனால அதை நாங்கள் பேரிடர்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை அப்படின்னீங்க, இயற்கை என்பது ஒரே ஒரு பொருள் கிடையாது. இயற்கைக்கு வந்து மொத்தம் பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்க. பஞ்சபூதங்கள் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நிலம், அடுத்தது நீர், 3வது வந்து காற்று, 4வது வானம், 5வது வந்து நெருப்பு. இது எல்லாமே வந்து மனிதனால் உண்டானது கிடையாது. இதெல்லாம் இயற்கையாக நமக்கு கொடுக்கப்பட்ட கொடை. இந்த கொடைகளை நம்ம வந்து சில நேரங்கள்ல சரியா பயன்படுத்தாத நேரத்துல அது சீற்றமாகுது. அதனால நம்ம சொல்றது இயற்கை சீற்றம். சீற்றம்னா கோபம். மனிதனுக்கு வந்து கோபம் வந்தா மேக்சிமம் ஒரு 10-20 பேரை வந்து சாவடிப்பான். ஆனா இயற்கைக்கு சீற்றம் வந்தா ஒரு ஊரையே அழிச்சிடும். அதனால நம்ம இதுல ரொம்ப கண்ணுகருத்தமா இருக்கணும். இதுக்கு வந்து 3 வகையான பயிற்சி. இயற்கை சீற்றத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு 3 வகையான பயிற்சிகள் இருக்கு. ஒன்று வந்து ப்ரிகாஷன், அதாவது இயற்கை சீற்றம் வருவதற்கு பல வருடங்களுக்கு முன்பாகவே நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ப்ரிகாஷனரி மெஷர்ஸ், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அடுத்தது ப்ரிவென்ஷன். சப்போஸ் இயற்கை சீற்றம் வந்துருச்சுன்னா நம்ம கிட்ட இருக்க உயிர்களையும் உடைமைகளையும் எப்படி காப்பாற்றணும், அந்த இயற்கையோடைய அழிவிலிருந்து நம்ம ப்ரொடெக்ஷன் பண்றது தான் ப்ரிவென்ஷன். அடுத்தது ப்ரொடெக்ஷன்.
அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, உயிர்களை காப்பாத்திட்டா போதும். இப்போ ஒருத்தன் வந்து 35 வருஷம் வாழ்ந்திருப்பான், இல்ல ஒரு பையன் வந்து எத்தனையோ படிச்சுட்டு ஒரு ஸ்காலரா இருப்பான், டாக்டரேட் வாங்கியிருப்பான். இப்போ அதெல்லாம் வந்து வெறும் ஒரு உயிர்னு நீங்க பார்க்கும்போது அது ஒரு கூலி வேலை செய்யறவனும் சரி, அப்புறம் அவ்வளோ படிச்சு அவ்வளோ முன்னேற்றத்துக்கு வந்தவனும் சமமாயிடுவாங்க. நம்ம இழந்த அந்த நிலையை மறுபடியும் மீட்டுக்க முடியாது. சில நேரம் அப்படிதான் நினைக்கிறாங்க, நம்ம பிள்ளைகளை காப்பாத்திட்டோம், நம்ம சொந்தக்காரங்களை காப்பாத்திட்டோம், பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறாங்க. அது கிடையாது. நம்ம பின்னாடி வாழணும். அந்த நிலையிலிருந்து நம்மளுடைய நிலையை மறுபடியும் நம்ம இழந்த அந்த நிலையை உயர்த்திக்கணும். அதுக்கு சில ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு முறைகள், அதை நாங்கள் சொல்லித்தரதான் இந்த இயற்கை பேரிடர்ங்கிற ஒரு பயிற்சி. இந்த இயற்கை பேரிடர் மேலாண்மை குறித்து நீங்க இது வரைக்கும் யாராருக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்கீங்க, நீங்க எந்த வகையில அதில் எக்ஸ்பர்ட் அப்படின்ற விஷயம் சொல்லுங்க. கரெக்டுங்க. நாங்கள் ஏற்கனவே ராஜ் டிவியில் வந்து ஒரு 4 முறை இதை பற்றி நான் அங்கே தொலைக்காட்சியில் நான் சொல்லியிருக்கிறேன். இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெல்லியில் நடந்த, அதாவது நீங்கள் என்னுடைய இன்விடேஷன் இது எனக்கு வந்து 2013 அங்கே நடந்த காங்கிரஸ் பீரியடில் ஹோம் மினிஸ்ட்ரி மூலமா எனக்கு அழைப்பு வந்து நான் அந்த இதில் போய் நான் கலந்துக்கிட்டேன். அதில் நான் வந்து ஏன் என்னை அழைச்சாங்கன்னா, நான் இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால தான் என்னை அழைச்சாங்க. இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸ், இப்போ நீங்கள் ஸ்கூல்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவர்வின் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கொளத்தூர், ஆமாம், நம்ம லேடி சிவசாமி மயிலாப்பூர், சிஎஸ்ஐ பால் செகண்டரி ஸ்கூல் வேப்பேரி, இந்த மாதிரியான பள்ளிகள் மாணவர்களுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். இது இல்லாமல் இந்த சுனாமி வந்தது பார்த்தீங்களா, அந்த சுனாமி வந்தப்போ எல்லா பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கும் ஒரு மஸ்டா இருந்தது. அந்த மாணவர்களுக்கு இந்த இயற்கை பேரிடரை பற்றி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கும்போது அவங்க வந்து என்ன நாடினாங்க. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லரகு பாலிடெக்னிக் புழல்ல, ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் அந்த மீஞ்சூர்ல, அதே மாதிரி பிடிலி செங்கல்வராயன் பாலிடெக்னிக் வேப்பேரி, எல்லா மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1 மாச பயிற்சி. ஏன்னா அவங்க வந்து 3 இயர் ஸ்டூடெண்ட்ஸ், 3 இயர்ஸ்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியா காலையில ஒரு டிபார்ட்மெண்ட். நீங்க பல கல்லூரிகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் சென்ற மாணவர்களுக்கு வந்துட்டு, ஏன்னா இளைய தலைமுறை வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இதுல வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கிறது வந்துட்டு, ஏன்னா அவங்க பலமா இருந்தாங்கன்னா அவங்க பின்னாடி இருக்கிற 10 கல்விகளை காப்பாற்றுவாங்க, குழந்தைகளை காப்பாற்றுவாங்க. இதே மாதிரி என்னாச்சுன்னா, இதை நான் நடத்துறதை பார்த்து சிங்கிற அமைப்பு, சொசைட்டி ஃபார் எஜுகேஷன் அண்ட் ஆக்ஷன், மகாபலிபுரத்தில் இருக்கு. இதோட டைரக்டர் வந்து தேசிங். இவர் என்னுடைய இதை தெரிஞ்சுக்கிட்டு என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டு அவங்களுடைய அந்த மீனவ குடும்பங்களுக்கு அவங்க சமுதாய கூடங்கள்ல போய் நான் இந்த வகுப்பை நடத்துறேன். சுனாமி போன்ற கடல் செடி சாமியார்பேட்டைன்னு ஒரு தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு ஊர் வந்து ஒரு உயிர் கூட அழியல, எல்லா உயிரையும் அவங்க காப்பாத்தினாங்க. ஏன்னா அவங்க அதுல நல்ல பயிற்சி பெற்றிருந்தாங்க. அதனால இவர் என்னை வச்சு அந்த ஃபோல்க் ஏரியாஸ் பூரா மீனவ குடும்பங்களுக்கு எல்லாம் நான் வந்து எடுத்துப்போ அவர் என்ன சொன்னார், நீங்கள் எடுத்தீங்க சார், நம்ம பசங்க ஒரு மாதத்தில் மறந்துடுவாங்க, நம்ம எல்லாம் ஒரு புக்காக போட்டு எல்லாருக்கும் நம்ம கொடுத்துடலான்னு 10,000 காப்பிங்க. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர் தலைவரும் இந்த மாதிரியான ஒரு பீரியட் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது குறித்து ஏதாவது நம்ம பல்கலைக்கழகங்களையோ கல்லூரிகளிலோ இதுக்கு ஏதாவது சிலபஸ், சப்ஜெக்ட், ஏதாவது கோர்சஸ் மாதிரி ஏதாவது இல்லை? இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரிடர்களை பற்றி கேள்விகள் வருது. ஈவன் நீங்கள் பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்களுடைய இதுலயே வந்து பேரிடர்களை பற்றி கேட்குறாங்க. பட் எல்லாருமே வந்து தியரட்டிக்கல் நாலேஜ், ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லை. ப்ராக்டிக்கல்னா டெமோ பார்க்காது. அவங்களுக்கு வந்து அதை வந்து கௌரவமா எடுத்து சொல்றதுக்கு நான் பெருமைக்கு சொல்ல, இந்தியாவில் 5 பேரிடர்களையும் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ்ல எடுக்கக்கூடிய ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான். நான் இதை வந்து அடிச்சு சொல்லுவேன். யாருமே எங்கிட்ட போட்டியா வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் வந்து இதில் வந்து நாலேஜா பயிற்சி பெற்று தான். ஏன்னா நான் வந்து 4th ஃபயர்மேன் ட்ரைனிங் எடுத்திருக்கிறேன். அது இல்லாம ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். இதுமாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் எடுத்திருக்கிறேன். இத்தனை ட்ரைனிங் எடுத்தப்போ அதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறேன். சும்மா அப்படி இல்லை. நான் வந்து என்ஜிஓல கூட நான் பதிவு பண்ணியிருந்தேன். அப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த என்ஜிஓ போய் நான் ரினியூவல் பண்ணல. பட் பதிவு பண்ணி முறையா நான் எல்லாருக்கும் இந்த வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறேன்.
ஸோ அதுக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷம் நீங்க இல்லை. இன்னைக்கு கூட மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, நாளைக்கு எப்பயோ வரப்போகுது, இப்போ நம்ம என்னத்துக்கு அதை போய் ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். அது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெலுங்கானா மூழ்கிட்டு இருக்கு. தெலுங்கானா ரொம்ப தண்ணியில மூழ்கிட்டு இருக்கு. காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கு. அதாவது டிசாஸ்டர் ஆகாத இடங்களே கிடையாது. உத்தரகாண்ட் நீங்க இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்காவாசி ஸ்டேட்ல ஏதாவது ஒரு வகையில புயல் காற்றோ இல்ல பெரு வெள்ளமோ தீயோ கடந்த வருடம் கேரளாவில் ஏற்பட்ட அதே மாதிரி தான் வெளிநாட்டுல கூட பாருங்க, ஃபாரின் கண்ட்ரிஸ் சொல்றோம். இந்த இடத்துல ஒரு கேள்வி, இப்போ பேரிடர் மேலாண்மை நம்ம கொடுத்து பேசும்போது பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து எப்பவுமே ஒரு ஒப்பீடு இருக்கும். இன்டர்நேஷனல் உலக அளவில் ஒரு கம்பேரிசன் பண்ணுவாங்க. இப்போ அமெரிக்காவில் நம்மளோட சிறப்பாக வளர்ந்துருக்காங்க, சைனாவில் நம்மளோட 50 வருஷம் முன்னோக்கி போயிட்டு இருக்கான். அப்போ உலக அளவில் பேரிடர் மேலாண்மை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இந்தியா வந்து அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கா இல்லை பின்தங்கி இருக்கா? அதாவதுங்க, உலக அளவில் வந்து நிறைய நாடுகளில் வந்து டிசிப்ளின். நீங்க சிங்கப்பூர் போனீங்கன்னா ஒரு சிகரெட் துண்டு நீங்க கீழே போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு $500 ஃபைன் பண்ணுவான். நம்ம இதில் அப்படி இல்லை. வாந்தியே எடுத்த ரோட்டில் வாந்தியே எடுத்தா கூட அவனுக்கு கேட்க போகிறது கிடையாது. கேட்டானா அவன் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான். சின்ன பிள்ளைகள்லாம் டாய்லெட் போகுது. ஸோ தனி மனித ஒழுக்கம். ஆமா, எல்லா பிளாஸ்டிக்கு பால் பாக்கெட் கட் பண்ணிட்டு போட்டு அந்த பேப்பர் பூரா அப்படி தூக்கி அடிச்சுட்டு போறாங்க. ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, தூக்கி எஞ்சிட்டு போறாங்க. இது என்ன ஆகுது, வாட்டர் லாகிங் ஆயிடுது. எங்கெல்லாம் வடிகால் வச்சுக்கோமோ அத்தனையும் தூர்ந்து போயிடுது. அப்போ ஆமா, அப்போ தண்ணி போய் அங்க சேர வேண்டிய இடத்துக்கு சேராம தேங்கும் போது என்ன ஆகும், அதை வந்து ஒரே நாள் நம்ம கிளியர் பண்ண முடியாது. மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது யாரும் போய் அதை கிளியர் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகுது, இன்னும் லாஸ் ஜாஸ்தி ஆகுது. இதுல வந்து நீங்க பார்க்கணும், ஜப்பான்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வீடுகளும் வந்து நில அதிர்வுக்கு இந்த மாதிரியான நில நடுக்கத்துக்கு ஏதுவாக தான் கட்டடம் கட்டுறாங்க. இப்பெல்லாம் கீழே பால் பேரிங்ஸ் வச்சிருக்கிறான். பால் நீங்க எந்த பக்கம் அந்த வீடு இப்படி திரும்புமே ஒழிய விழாத மறுபடியும் நேரம் வந்துடும். அப்படி முடியாதவங்க என்ன பண்றாங்க, ஒரு டெம்பரரி ரூஃபிங் மாதிரி போட்டு அதை மடக்கி அப்போ ஒரு ஓடுறான். நம்ம ஜப்பான் சொல்றோம், அங்கிருந்து கார் வருது, பைக் வருது, எல்லாம் வருது. பட் ஆனா அந்த சிஸ்டம், அந்த நாலேஜ் இங்க கொண்டு வர மாட்டோம். இங்க வந்து கத்துக்க மாட்டேங்க. நாங்க வந்து நீங்க சொல்றீங்க 100 இடத்துல போய் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறோங்க அப்படின்னு கேட்டோம்னா ஒரு இடம் கிடைக்கிறது கஷ்டமா இருக்குது. இப்போ ஏன் அதை பத்தின புரிதல் இல்லை. அவங்க அது ஒரு வேஸ்டா நினைக்கிறாங்க. அதெல்லாம் டிசாஸ்டர் வரும்போது அவனை தப்பிக்க போறான், விட்டோதெல்லாம் நடக்க போதா, அப்படி ஆக போதா, இப்படி ஆக போதா அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து கத்துக்கிட்டா எவ்வளவு பயன் தருங்கிறது அவங்க அதை வந்து உணர்ச்சி பூர்வமா அனுபவிக்கல. அது அவங்க சொந்தக்காரன் யாராவது அதுல மாட்டிருந்தாங்கன்னா அவன் சொல்லும் போதுதான் இவங்களுக்கு தெரிய வரும். இங்க வந்து அப்படி கிடையாது. யாரையும் மதிக்கிறது இல்லை. ஒழுக்கமும் இல்லை. ஆமா, நீங்களே ரோட்ல போகும்போது சொல்லி பாருங்க, ஏன்டா பைக் இப்படி ஓட்டிட்டு வரிய, நீ வந்து ஒன் வேல வரிய, நான் வரேன்னு சொல்லி பாருங்க, உங்களை திட்டுவாங்க. நீங்க அப்படியே மோதிட்டாங்கனாலும் 5 நிமிஷம் தான் அவன் மேல ஃபால்ட் மாதிரி கேட்பான். 6வது நிமிஷம் அவன் உங்களை விட மேல சவுண்டு கொடுப்பாங்க. இங்க வந்து எந்த ரூல்ஸும் கிடையாது. யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்ண முடியும்? ஸோ வந்து உலக அளவில் வந்துட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல நம்ம இந்தியா குறைந்து இருக்கா இல்லை தாழ்ந்து இருக்கா, இல்லை அவங்க நம்மளும் சிறப்பான இடத்துல தான் இருக்கிறோமா? நான் வந்து இந்த டெல்லியில போய் அட்டென்ட் பண்ணும்போது அந்த மினிஸ்டர் சொன்னாரு, இப்போ எல்லாருக்கிட்டையும் எல்லா ஸ்டேட்ல கிராமங்களில் கூட நாங்கள் வந்து இந்த டிசாஸ்டருக்காக எல்லாமே செஞ்சிட்டோம். அவங்க வந்து புகலிடமெல்லாம் வச்சிருக்கிறோம். அது மாதிரி டிசாஸ்டர் வரும்போது அவங்க வந்து அங்கே தங்கிக்கலாம். அதுக்கு வந்து நாங்கள் ஹார்ன் வச்சுக்கிறோம், முன்னெச்சரிக்கை சொல்றதுக்கு சைக்கிள் வச்சிருக்கிறோம், போய் முடியாதவங்களை கூட்டிட்டு வரதுக்கு எல்லாம் சொன்னாரு. ஆனால் கடற்கரை ஓரங்களில் பார்க்கும்போது புயல் மண்டபம்னு இருக்கு, ஆழ்ந்த நிலையில இருக்கு. ஏன்னா 1060 கோடி ரூபாய் செலவு பண்ணி எல்லாம் வச்சது உண்மைதான். ஆனா 2 வருஷம் கூட அதெல்லாம் பாதுகாக்கப்படலை. நீங்க அங்க போனீங்கன்னா அந்த சுனாமியோடைய அந்த புகை உள்ளே நுழைய முடியாது, அவ்வளவு பேட் ஸ்மெல். எல்லா தேவையற்ற வேலைகளை செய்யக்கூடியவங்களுக்கு அது வந்து ஒரு புகலிடம் ஆயிடுது. அதே மாதிரி இந்த சைக்கிள் எங்க போச்சு, அந்த ஹார்ன் எதையுமே வந்து ஒரு ரொட்டீனா அதை வந்து சரி பண்ணி வைக்கணும், அதை வந்து பாதுகாக்கணும்னு யாருக்கும் என்ன கிடையாது. அன்னைக்கு வாங்கி கொடுத்தாங்களா, ரைட், ஓகே. இன்னைக்கு எத்தனை பேர் பசங்க கிட்ட அந்த சைக்கிள் வாங்கி கொடுத்தது இருக்குது, எத்தனை பேர் கிட்ட லேப்டாப் இருக்குது, போய் பாருங்க. ஸோ சட்டம் இருக்கு, அதை உருவாக்குறாங்க, ஆனா அதை மெயின்டைன் எக்ஸிக்யூட் மரியாதை கொடுக்க மாட்டாங்க.
எதுவுமே சும்மா வருது அப்படின்னா அது இங்க வந்து யாருமே ஒரு இதா எடுத்துக்கிறது இல்லை. அரசாங்கம் செலவு பண்ண தயாரா இருக்கு, அதை இங்க இருக்கிற சமூக செலவுகள் பண்ணலாங்க. செலவுகள் பண்றது பெருசு கிடையாது. அதை பாதுகாத்து முறையா வழி நடத்துறதுக்கு ஆளுகளை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்து அவங்க கேட்கணும், டேய் வாங்கி கொடுத்த பொருள் எங்க போச்சு, கொஸ்டின் பண்ணணும். அப்போ அவங்க பயம் இருக்கும். அது சரி வாங்கி கொடுத்தீங்க, அந்த பீரியட் மாறிடுச்சு, இப்போ அந்த கட்சிக்காரன் வாங்கி கொடுத்தான் போடா, இந்த கட்சிக்காரன் வந்தோன்னா அதை பூரா மதிக்கிறதே கிடையாது. அவன் ஏதாவது நன்மை செஞ்சிருக்கானே அதை நம்ம அப்படியே கொண்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறத. அவன் செஞ்சுட்டானா அப்போ நம்ம வேற மாதிரி எதாவது செய்யலாம், அப்படிதான் போகுது. அவன் செஞ்ச நன்மையை நம்ம மறுபடியும் மக்களுக்கு தொடர்ந்து செய்வோங்கிற அந்த எண்ணம் நம்ம யாருக்குமே கிடையாது. ஐயா இப்போ இங்கே இன்னொரு கேள்வி, இப்போ பேரிடர்னு சொல்லும்போது இதில் பல வகைகள் இருக்கு இல்லையா, அதை குறித்து பேசுங்களேன். கரெக்டுங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பஞ்சபூதங்கள். அது எப்படின்னா அது வந்து பஞ்சபூதங்கள். அதே மாதிரி மனிதனுக்கு வந்து ஐம்புலன்கள். ஐம்புலன்கள் போது கண், மூக்கு, வாய், செவி, மெய். நம்ம இந்த பூதங்கள்ல வந்து நம்ம அறிஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த ஐம்புலன்கள் கொடுத்துருக்குறான். நம்ம நெருப்பு நெருப்பு நெருப்புன்னு சொல்லுமே, நெருப்புல எவ்வளவு வகை இருக்கு தெரியுமா? நெருப்புல 5 வகை இருக்குங்க. எல்லா நெருப்பையும் ஒரே மாதிரி அணைக்க முடியாது. இப்போ இந்த கரண்ட்ல நெருப்பு எரியுதுன்னா நீங்க தண்ணி ஊற்றி அணைச்சிங்கன்னா இன்னும் நீங்களும் செத்துருவீங்க, இன்னும் கொஞ்சம் பேராபத்து ஏற்படும். எண்ணெயில நெருப்பு பிடிச்சிருக்குன்னு தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த எண்ணெய் ஓடி போய் எல்லா இடத்தையும் பற்றி வச்சிடும். உங்க ஃப்ரிட்ஜு கிரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே எரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தண்ணியில அணைக்கக்கூடியதுக்குன்னு ஏ டைப், எலக்ட்ரிக் வந்து இ டைப். அதுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறான். அதுக்குன்னு தனித்தனி எக்ஸ்டிங்ஷர் வச்சுக்கிறான், ஃபோம் டைப் வச்சுக்கிறான். அது வந்து எண்ணெய்க்காக ஃபோம் டைப் வச்சுக்கிறோம். இந்த மாதிரிலாம் நம்ம கத்துக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். கடைசியில் அது வந்து பேராபத்தில் முடியுது. இப்போ அதே மாதிரி தீ, நான் சொன்ன மாதிரி நிலநடுக்கம். இப்போ நிலநடுக்கம் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான பெரிய பெரிய டேபிளுக்கு அடியில நம்மளுக்கு பாதுகாத்துக்கணும். இல்லை வீட்டுக்கு பெரிய பாத்திரங்களையாவது தலையில ஏதாவது மேல இருந்து விழாதபடிக்கு ஹெல்மெட் மாதிரி கொஞ்சம் தலையை பாதுகாத்துக்கணும். ஸோ நிலநடுக்கம் வரும்போது அந்த கட்டிலுக்கு கீழேயோ டேபிளுக்கு அடியிலையோ நம்மளை போய் பாதுகாத்துக்கணும். இல்ல கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா டக்குனு இறங்கி வெட்ட வெளியில போயிருக்கணும். பக்கத்துல எல்லாம் கட்டடம் இருக்கக்கூடாது, எந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுவும் இருக்கக்கூடாது. வெட்ட வெளியில போய் நம்ம படுத்துக்கணும், உட்கார கூட கூடாது. ஏன்னா நிலம் நடுக்க ஆகும்போது படுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அது மாதிரி இருக்கணும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மால் எல்லாம் கட்டுறாங்க, எல்லாம் கட்டுறாங்க. ஆனா கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். நிறைய இடத்துல பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லாம வண்டிகள் அங்கங்க, ஏன்னா ஒவ்வொரு வண்டியிலும் பெட்ரோல் இருக்குங்க. 10 லிட்டர் 5 லிட்டர் ஒரு நெருப்பு உண்டு வச்சுன்னா அந்த வண்டிகள் பூரா அங்கங்க பத்தி எப்படி போய் அணைகிறது. நம்ம உயிரை காப்பாற்றணும்னு எல்லாம் இறங்கி அவன் வீட்டுக்கு ஓடுறத பாக்குறாங்க. பட் கவர்மெண்ட்ல வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பா அங்க வந்து எப்படி பார்க்கிங் பாக்குறாங்களோ அத மாதிரி அசம்பிளி பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கணும். அது இருக்கு இல்லையா, பெரிய பெரிய நிறுவனங்கள் கட்டிடங்கள். அதான் நான் சொல்றேன், அசம்பிளி பாயிண்ட் வந்து பெரிய நிறுவனங்களோட கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அசம்பிளி பாயிண்ட் வைக்கணும். 10 பேர் கூட நிக்க முடியாத அளவுக்கு ஒரு அசம்பிளி பாயிண்ட் வச்சுட்டு அந்த கட்டிடத்துல 2000 பேர் இருந்தா அவன் எப்படி நிற்பான்? நான் என்ன சொல்றேன்னா, அங்க இருக்கிற வாட்ச்மேன்கள் ஃபர்ஸ்ட் வந்து யாரையும் வீட்டுக்கு போக விடக்கூடாது. ஏன் அப்படின்னா அங்க ஷாப்பிங் மால், அது எவ்வளவு நகை கடை இருக்கும், காஸ்ட்லி கடை இருக்கும். நாளைக்கு அவங்க சொல்லுவான், எங்க எல்லாம் காணா போச்சு, எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. அங்க எல்லாமே இருந்து இந்த நிலநடுக்கம்லாம் முடியுதோ ஏதோ முடிஞ்சோ தங்களை காப்பாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். நான் இத்தனை மணிக்கு உள்ள வந்து இத்தனை மணிக்கு வெளியில போறேன், செக்இன் செக் அவுட் டைம் அதுல இருக்கணும். இங்க எதுவுமே கிடையாது. எல்லாம் உள்ள ஆடு மாடு மாதிரி போகுது, ஆடு மாடு மாதிரி வெளியில போயிடுது. அப்போ என்ன ஆகும், நாளைக்கு பிரச்சனை வரும்போது நம்ம மாட்டிப்போம். நமக்கு வீட்டுக்கு போலீஸ் வரும், நீ வந்து போயிருக்கிற சிசிடிவி காமிக்குது, நீ தான் எடுத்துட்டு போனது சஸ்பெக்ட் பண்றாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரூல்ஸ்ல இதெல்லாமே இருக்கு. ஒரு கட்டடத்துக்குன்னு நீங்க பெர்மிஷன் கொடுக்கும்போது நீங்க பாருங்க, பெரிய பெரிய ஸ்கூல்ஸுக்கு கூட இன்னும் ஃபயர் சர்டிபிகேட் இல்லாத பல ஸ்கூல் இருக்கு. இங்க அப்பனா முறைகேடு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நான் வந்துங்க, நீங்க நம்ப மாட்டீங்க, அடையாறுல வந்து டெஃப் அண்ட் டம் ஸ்கூல் எத்தனை வருஷமா நடக்குது. கடைசியில் அந்த பிரின்சிபல் என்கிட்ட சொன்னாரு, சார் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஃபயர் சேஃப்டி இது கொடுக்கல, சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னு. உடனே நான் அதை சர்வே பண்ணி எங்கெங்கே என்னென்ன மாதிரி எக்ஸ்டிங்ஷர் வைக்கணும். ஏன்னா அங்கே பசங்க வந்து ஹாஸ்டல்லையும் இருக்காங்க, அவங்களுக்கு காது கேட்காது.
வாடா வாடானா அவனுக்கு காது கேட்காது, அவனுக்கு ஒரு ஆபத்துனா அவனுக்கு சொல்லக்கூட தெரிய இருக்காது. அந்த இடத்துல ஃபயர் சேஃப்டில ரொம்ப முக்கியம். சைரன்லாம் இருக்கணும், ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங்க்லர் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அதனால அதெல்லாம் சர்வே பண்ணி இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி அப்புறம் என்னுடைய மூலியமா நான் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் கிட்ட பேசி அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்ல எல்லாம் இது பண்ணி அந்த ஃபயர் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தேன். நீ யாருமே இந்த ஃபயர் சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையா, ஃபயர் ஆன பிற்பாடு கண்டுபிடிப்பானுங்க. எதுவுமே ஒரு முடிஞ்ச பிற்பாடு எல்லாமே கண்டுபிடிப்பாங்க. அவன் வெளிநாட்டுல இருந்து வந்த திருடன் அது வரைக்கும் தெரியாது. அவன் 20 வருஷம் நம்ம கூட தான் வந்திருப்பான், எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷனுக்குலாம் வந்திருப்பான், பல பெரிய மனுஷங்களெல்லாம் நின்று இருப்பான், அப்புறம் கண்டுக்க மாட்டான். அவன் ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டினோன்னு தான் எதிர்கட்சிக்காரன் இவனை பத்தி சொல்லுவான், இவன் அவனை பத்தி சொல்லுவான். இதுதான் இதெல்லாம் வந்து இப்போ பார்க்கும்போது தான் ரொம்ப வேதனையா இருக்கு. ஆமா, பெரிய இடத்துலயே அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட் இல்லை. அப்போ சின்ன சாதாரண ஆளுக்கு என்ன ஸ்ட்ரிக்ட் ஃபாலோ பண்ணுவாங்க? அப்படியே பெட்லேயே உட்காந்து தம் அடிக்கிறான், அப்படியே பெட்ல வச்சுட்டு தூங்கிடுறான். அதுக்கப்புறம் எல்லாம் வச்சு இவனும் எரிஞ்சு இவன் பொண்டாட்டியும் எல்லாமே எரிவாங்க. என்ன பண்ண முடியும்? இப்போ வந்து இந்த பேரிடர்னு சொல்லும்போது சும்மா வீட்டுக்குள்ளே இப்போ ஏசி பயன்பாடுகள் அதிகமாகிடுச்சு, வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு கிடையாது. இப்போ இதனால ஏற்படுகிற விபத்துக்களை கேஸ் இதெல்லாம் வந்து இமீடியட்டாக அதை எப்படி நம்ம அங்கே இருக்கிற தனி மனிதர்களோ அந்த குடும்பமும் எப்படி அதுலேருந்து மீண்டு வர முடியும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளே என்ன பண்ணுதுங்க, செல்லுக்கு ராத்திரி சார்ஜர் போட்டுட்டு தூங்கிடுதுங்க. ஒரு பிளக்லேயே மல்டி கனெக்ஷன் கொடுத்து அத்தனை பின்னியும் அதில் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து வோல்டேஜ் வந்து அந்த மாதிரி இது பண்ணும்போது சில சமயக்கு ஸ்ட்ராட்டஜிக் கரண்ட்ல வந்து டப்புன்னு ஏதோ ஒரு ஃபயர் ஆகிடும். இப்போ எப்போதுமே வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த சுவிட்ச் போர்டெல்லாம் கையில தொடக்கூடாது, ஒரு குச்சியோ ஏதோ வச்சு மெயின் ஆஃப் பண்ணணும். நீங்க மெயின் ஆஃப் பண்ணிட்ட பிற்பாடு தான் நெருப்பு அணைக்க முயற்சி பண்ணணும். நீங்க மெயின் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தண்ணி ஊற்றி கூட அணைக்கலாம். ஓகே, அது மாதிரி கேஸ் ஃபயர், அந்த கேஸ்ல இருந்து அந்த எண்ணெய் பாத்திரத்தை அப்புறப்படுத்தி ஒரு சாக்கு வச்சு முடியோ இல்லை மணலை கொட்டியோ அந்த நெருப்பை அணைச்சிட்டிங்கன்னா அந்த கேஸ் ஃபயரை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் நாப் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கேஸ் வராது. என்றைக்குமே கேஸ் வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஜன்னலை நீங்கள் திறக்கக்கூடாது. நீங்கள் ஜன்னலை திறந்தீங்கன்னா வெளியில் இருக்கிற காற்றுல ஆக்சிஜன் இருக்கு, இந்த ஆக்சிஜன் உள்ள வர வர நெருப்பு ஜாஸ்தி ஆகிடும். நெருப்பு அணைஞ்சிருச்சு புகை தான் இருக்குது அப்படின்னா நீங்க ஜன்னலை திறந்தாதான் அந்த புகை வெளியில போகும். நீங்க பாத்தீங்கன்னா புகை வந்து என்னைக்குமே வீடு பூரா பரவாது. ஒரு வீட்டுல கீழே ஒரு 1.5 அடி 2 அடிக்கு வந்து உங்களுக்கு சுத்தமான காத்து இருக்கும். நீங்க அப்படியே அது தவழ்ந்து குழந்தை தவழ்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு மூச்சு இது வராது. என்ன பண்றாங்க, தவழ்ந்து போலாம். சிலர் என்ன பண்ணாங்க, நேரா போகும்போது என்னவான் அந்த கேஸை இன்ஹேல் பண்ணி அவன் மயக்கம் அடிச்சு விடுவான், அவனை காப்பாற்ற வந்து அவன் மேல விடுவான். இப்படியே உள்ள 10 பேர் போனோம் வெளியே வரலங்குவாங்க. அதுக்கு வந்து கிரானிங் மெத்தட் இருக்கு. ஒவ்வொன்றையும் எப்படி காப்பாற்றணுங்கிற மெத்தட் இருக்கு. ஒரு அடிபட்டுட்டு அந்த அடிபட்டவனை எப்படி அவனுக்கு வந்து கட்டு போடணும்னு இருக்குது. சிலர் என்ன பண்றாங்க, சும்மானா ஒருத்தருக்கு அடிபட்டவன ஏதாவது ஒரு மஞ்சத்தூளை வைக்கிறது, மிளகாத்தூளை வைக்கிறது, காப்பித்தூளை வைக்கிறது, இதை வச்சு கடைசியில் என்ன ஆகும், அவன் செப்டிக் ஆகிடும். இது இப்போ நெருப்பு பிடிச்சிட்டு அப்படின்னா முட்டையை கரைச்சி ஊற்று, அதை போகக்கூடாது. பச்சை தண்ணியில் உட்கார வை, கூல் பண்ணு, அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போ. நீ பாட்டுக்கு இருக்கிற நாட்டு வைத்தியம் வாழை தட்டி பிடிச்சதுனால இந்த போர்வையெல்லாம் ஈரத்துலாம் போத்தோம், அதுதான் ரொம்ப 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 ஆபத்தானது. போர்வையை போத்திட்டீங்க அப்படின்னா அவன் புண்ணு லேசரா ஆறவே ஆறாது. அவனை ஒன்னா உருட்டி விடுங்க, வெறுமனை உருட்டி விட்டு நெருப்பு அணைக்க பாருங்க. இல்ல பக்கத்துல அண்டால கிண்டால தண்ணி இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்து அவன் மேல ஊத்துங்க. இல்ல பைப் இருந்தா பைப்பு கடையில் உட்கார வச்சு பைப்பை திறந்து விடுங்க. அதுதான் பெஸ்ட். நீங்க அந்த நேரத்துல இத்தனையும் பண்றது, கம்பளி தேடுறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்புறமையா இப்போ வந்து இப்போ பேரிடர்லேயே நிறைய வகைகள் இருக்கு. அதில் வந்து நம்மளுடைய நாட்டில் அதிகமாக ஏற்படக்கூடிய டிசாஸ்டர்ல என்னவா இருக்கும்? சென்னை பொதுவாக தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான டிசாஸ்டர் வரது வாய்ப்புகள் இருக்கு?